வணக்கம். நான் டாக்டர் என் ஜென்சி, திருநங்கை. இந்திய அளவில் பிஹெச்டி முடித்த முதல் திருநங்கை. இந்திய அளவில் ப்ரொஃபஸராக லயோலா காலேஜில் அமர்த்தப்பட்டிருக்கிற முதல் திருநங்கை ஆங்கிலத்துறையில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் அவர் ஆனரபிள் சிஎம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழக முதல்வர் வந்து சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் நிறைய திருநங்கை மக்களுக்கு நிறைய சப்போர்ட்ஸு, நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறது ரொம்பவே வரவேற்கத்தக்க விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து நம்ம தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்பணும். ஏன்னா அவருடைய பேஜில் இந்த மாதிரி என்னுடைய நான் இந்த மாதிரி பணியமர்த்தப்பட்டிருக்கிற லயோலா காலேஜில் இருக்கிற விஷயத்த அவர் வந்து தன்னுடைய பேஜில் வந்து அப்டேட் பண்ணி அது எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ இது என்னுடைய வளர்ச்சி மட்டும் இல்லை, எனக்கு பின்னாடி இருக்கிற என்னுடைய திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகளை சார்ந்த என்னுடைய சமூகத்தை சார்ந்த ஒரு வெற்றியாக தான் இதை நான் சொல்லணும். ஸோ ஆக்சுவலாக ஏதோ ஒரு சின்ன கிராமத்தில் படித்து நான் இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்கிறேன்னா ஒரு திருநங்கையாக நான் நிறைய கஷ்டங்கள் பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னுடைய விடாமுயற்சியும் எல்லாருக்குமே தெரியும், எஜுகேஷன் இஸ் த மாடிஃபிகேஷன் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர்னு சொல்லிட்டு. ஸோ கல்வி மட்டும்தான் மனித நடத்துல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. ஸோ அதுதான் என்னையும் இந்த அளவுக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்குது அப்படின்றது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. ஸோ என்னுடைய சமூக மக்களுக்கும் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, உங்கள் வீட்லேயும் யாராவது திருநங்கைகளோ திருநம்பிகளோ யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வீட்டை விட்டு வெளியே துரத்தாமல் அவங்கள வீட்டுக்குள்ளே வச்சு படிக்க வச்சு பாருங்கள். அவங்களும் கூட நிறைய பெரிய ஆளாக வருவாங்க. என்னையே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நான் யூஜி எம்ஏ எல்லாத்துலேயுமே கோல்டு மெடலிஸ்ட்டு. ஸோ சும்மா சாதாரணமாக நான் என்னுடைய ஃபேமிலியும் என்னை ஸ்டார்டிங்கில் அக்செப்ட் பண்ணிக்காமல் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அப்போ அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம் அப்படின்றத எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இயற்கையை எல்லாருமே ஏற்றுக்கிறீங்க. எப்படி ஆண் பெண் இயற்கை நம்ம சொல்கிறோமோ அந்த மாதிரி நாங்களும் இயற்கை தான். இயற்கையை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, எங்களை மட்டும் ஏற்றுக்க மாட்டீங்க. ஸோ எங்களையும் அக்செப்ட் பண்ணிக்கங்க, நாங்களும் இயற்கை தான் அப்படின்றது எல்லா மக்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இப்போ நான் லயோலா காலேஜில் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கேன். ஸோ என்னை வந்து இப்போ நம்முடைய சமூக நீதியை நிலைநாட்டி திராவிட மாடல் ஆட்சியில் செய்து கொண்டிருக்கிற தமிழக முதல்வர் அவர்கள் வந்து எனக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜில் பெர்மனன்ட் ஸ்டாஃப் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் போட்டு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது எங்கள் மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாகவும், அதாவது எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் வந்து பெருக்கிறதுக்கு செக்ஷுவல் ஒர்க்ஸ் பெக்கிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. நான் முதல்வர் ஐயா அவர்களே எனக்கு அப்பா அம்மா கிடையாது, அவர் அப்பாவை நினச்சி கேட்டுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனக்கு ஏதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு அரசு கல்லூரியில் ஆங்கிலத்துறையில் உதவி பேராசிரியர் நிரந்தர பணி கொடுத்தா எனக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்பா அப்படின்றத நான் அப்பான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சிஎம் இப்போ நான் மீட் பண்ணியிருக்கேன். சிஎம் வந்து எனக்கு இப்போ இன்றைக்கி பார்த்து நான் வாழ்த்துக்கள் அவர்கிட்ட பெற்றது ரொம்பவே சந்தோஷம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிஎம் எல்லாம் பார்க்குறது சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த மாதிரி ஒரு திருநங்கைன்ற பார்க்காம அவங்கள மதித்து இப்படிப்பட்ட ஒரு திராவிட மாடல் ஆட்சி எங்களை கூப்பிட்டு வாழ்த்துக்கள் சொல்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அவர்கிட்ட என்னுடைய கோரிக்கையை வச்சுருக்கிறேன், கண்டிப்பாக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. போதுமா? தேங்க்யூ.